எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாளின் நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த நேயர்களே, நமது மேசராசியை பற்றி வரக்கூடிய தை மாதத்தினுடைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தினுடைய பலன் காண்க இருக்கின்றோம். முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. மேசராசி உள்ளவங்க உங்களுக்கு அசுவனி நட்சத்திரம், அசுவனி 4 பாதங்கள், பரணி 4 பாதம், கிருத்திகை முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு உரியவர் தான் மேசராசிக்காரர்கள். மேசம் என்பது காலச்சக்கரத்தின் 12 வீட்டிலேயே முதல் இடமாகும். மேசம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் செலுத்தும் இடம், செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பெறக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனில் செவ்வாய் ஆட்சி பெறுவார். சூரிய பகவான் உச்சம் பெறும் ராசி அது. அப்படியாப்பட்ட ஆட்சிநாதனும் உச்சநாதனும் ஆகிய 2 கிரகங்களும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் மகர ராசிகளில் சூரிய மங்கள யோகம் பெற்று அமைந்திருக்கிறார்கள். இது தை மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆரம்பமாக உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் 2 கிரகங்களும் தொடக்கத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் சனியினுடைய சாரத்தில் அமைந்திருந்தாலும் தை 15ஆம் தேதிக்கு மேல் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் வருகிறார்கள். அப்போ மிகப்பெரிய ஒரு யோகம் என்னவென்றால், உங்களுக்கு கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இந்த 7.5 சனி வரும் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல, மனசில் ஒரு பயம், பதட்டம், நமக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுதோ, என்ன நம்மளை செய்ய போகுதோ அப்படின்ற ஒரு பக்கம் நமக்குள்ள இந்த மேசராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே இப்போ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. காரணம், அவங்களுடைய கடந்த காலத்தில் பலவிதமான சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்திச்சிட்டிங்க. முதல்ல நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்ய போனீங்களோ அவங்களால நீங்கள் ஏமாற்றத்தை முதல்ல சந்திச்சிட்டிங்க. 2வது, உங்கள் வார்த்தையை புரிஞ்சிக்காம உங்ககிட்ட சில பேர் தவறான கருத்துக்களையும் உங்களை பற்றி தவறான சில வார்த்தைகளையும் தேவையில்லாதெல்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. இதனாலேயே நீங்கள் கொஞ்ச நாள் மனசளவில் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டீங்க. அப்படி ஆன உங்களால் இப்போ என்னென்னா, இந்த 7.5 சனி இன்னும் நம்மளை வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப கஷ்டப்படுத்துமோ அப்படின்ற ஒரு இருக்கிறீங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஆறுதலாக வந்திருக்கிறது தான் இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய மங்கள யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி அமைந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிநாதனில் 10ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான பலன் என்னன்னு கேட்டோம்னாங்க, உங்களுடைய ராசியில் தொழில் உத்தியோகத்துக்காக யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப தூரத்துக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இது வரைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கலையே, நம்ம பண்ண முயற்சிக்கு எதுவுமே பலன் சரியாக அமையலையேங்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த ஊழியமான ஒரு டைமில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், அரசாங்கத்தினுடைய உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஒப்பந்ததாரர் ஊழியர்கள், இவங்களுக்கு எல்லாமே பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், சரியான ஒரு மதிப்பு கிடைக்கல, இல்லை சரியான வாய்ப்பு நமக்கு உருவாகலை, இல்லை நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் அடுத்தவங்களுக்காக போயிட்டுருக்குது, நம்மளை விட கம்மியாக உழைக்கிறாங்க, நம்மளை விட ஒரு சரியான முயற்சி இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட எல்லா வாய்ப்பும் போய் சேருது, ஆனால் நாம் எவ்வளவும் உழைச்சோம், எவ்வளவும் பாடுபட்டுருக்கிறோம், உண்மையாக நடந்துகிட்ருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாமே ஒரு தடையாக இருக்குது இப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அனைவருக்குமே, அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து, அதாவது அரசாங்கத்தினுடைய ரூபத்தில் என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்தது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை பற்றிங்கிறது முக்கியமாக நீங்கள் ஒரு கவனமாக நீங்கள் அதை நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு எல்லாம் ஒரு சில காரியங்கள் நடக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்.
இது நின்று போயிருச்சேங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்தை நீங்கள் போராடும் போது உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இதை பயன்படுத்தணும். அதே போல் உங்களுக்கு பொறுத்தளவுக்குமே புதுசாக நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு, மேசராசிக்காரர்கள் நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கும்போதுங்க, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரர்களுக்கு கம்பல்சரி இந்த நேரத்தில் இரும்பு இயந்திரங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட லைனில் போய் நீங்கள் இப்போ முதலீடு செலுத்திடாதீங்க. ஏன்னால் உங்களுடைய ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5ங்கிற காலகட்டத்துக்கும் இப்போ உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரமாக இருப்பதனாலையும் நீங்கள் மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட லைனில் விட்டுட்டு புதுமையாக ஒரு முயற்சி பண்ணி உங்களுடைய ஒரு வியாபார ரீதியாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாற்று வழியை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேக்சிமம் அதாவது இப்போ உங்களுக்கு முக்கியமாக பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வரவு செலவு, ஒருத்தருக்கு கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி கடன் கொடுத்து வாங்கினவங்க, இதெல்லாம் நீங்கள் நிறையா ஒரு சங்கடங்களை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சுமந்திருப்பீங்க. நீங்கள் அப்படி ஒரு ரூபத்தில் தொழில் பண்ணுற யாராக இருந்தாலும் சரிங்க, கவனம் என்பது முக்கியமாக உங்களுக்கு வேணும். எவ்வளோதான் உங்கள்கிட்ட நம்பிக்கையாக நல்லதான உங்களுக்கு பேசினாலும் கூட அந்த நம்பிக்கையில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தேவைப்படுது. ஏன்னா இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய மங்கள யோகம் 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தை மாதம் தொடக்கத்திலேயே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் உங்களுக்கு அந்த சேர்க்கையில் இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்கும்போது புதன் சேர்ந்தது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையுங்க. ஆனால் அந்த ப்ளஸ் எப்படி அமைஞ்சு வரும்னு கேட்டால், நம்ம கடந்த காலத்தில் வந்தக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி வந்த ப்ராப்ளங்களையும் நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நீங்கள் இந்த நேரத்தில் சில காரியங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7.5 ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் குடும்ப வகையில் கணவன் மனைவி இவங்க உறவு முறையிலெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. குடும்பஸ்தானகத்திலையும் சரி, தொழில் ரூபத்திலையும் சரி, எந்த விதத்தில் போய் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியம் செய்திருந்தாலும் கவனம் என்பது உங்களுக்கு இப்போ முக்கியமாக வேணும். ஆனால் கவனத்தோடு செயல்பட்டால் இந்த ராசிக்கு இந்த தை மாதத்தில் நீண்ட நாளாக முடியாத ஒரு பிரச்சனை கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிவடையக்கூடிய ஒரு டைம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே போல் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு துறையில் நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம், இல்லை நம்ம சலுப்பை போயிடுச்சு, நாம் 2-3 டைம் நம்ம எழுதினோம், 2-3 டைம் நம்ம முயற்சி பண்ணோம், இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, இது ஏன் இதை நம்ம விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நீங்கள் முயற்சி எடுங்க. ஏனால் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். சூரிய பகவானுடன் சேர்க்கையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, போராட்டம், உங்களுடைய போராட்டம் தான் இப்போ உங்கள் வெற்றியாக இருக்கும். உங்களுடைய பிடிவாதம் தான் உங்களுடைய வெற்றியாக இருக்கணும். உங்கள் தொழிலையோ இல்லை உங்களுடைய ஒரு நீங்கள் என்ன காரியத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களோ அதில் எந்த அளவுக்கு ஒரு பிடிவாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு போல்டாக நம்ம சாதிச்சு தான் ஆகணும், இதை விட்டு நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை, ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நேரத்தில் சாதிக்க முடியும். நமக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்மளால் என்ன போய் எத்தனை நாளைக்கு நம்ம கஷ்டப்படுறது, இதை விட்டுறலாம்னு சொல்லி நினச்சிட்டு வரவங்க அனைத்து பேருக்குமே தோல்வி தான் மிஞ்சும். ஏன்னா இந்த நேரம் என்பது உங்களுடையமான செவ்வாயுடைய அதிபதி வந்துட்டாவே போராட்டத்துக்குத்தான் வெற்றி, முயற்சிக்குத்தான் இன்னைக்கு பலனாக இருக்குது. அப்போ உங்களுடைய முயற்சியை நீங்கள் தெளிவான முறையில் நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பலன் உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிநாதனும் இந்த தை மாதத்தில் மிகவும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற துறைகளில் யார் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ராப்ளம் எது இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ விலகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும்,
தொழில் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் இல்லை புதுமையாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு திருவனையாக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடையமான ராசி பலனில் உங்களுக்கு 10ஆம் பார்வை இருக்கக்கூடிய கிரகங்கள் 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை சுகஸ்தானகத்தை நிலம் வாகனம் பூமி ஸ்தானகத்தை பார்ப்பதனால நிலம் பூமி வாகனம் இது மாதிரி சம்பந்தப்பட்டதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமான முறையில் நீங்கள் செயல்படுங்க. மற்றபடி அனைத்தும் நல்லா இருக்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.